ஓகே சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க கேட்ட அமௌண்ட். ரொம்ப நன்றி சார். முன்னாடில இவ்வளவு ப்ரொசீஜர் இல்ல. பணம் கேட்டா கட்டோட எடுத்து கொடுப்பீங்க, வட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப உங்க ப்ரொசீஜர் எல்லாம் பேங்க் மாதிரி இருக்கு. ஆமா சார், இப்ப சிஸ்டமாவே எல்லாமே மாத்திட்டோம். கடன் வாங்குறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க ஓனர் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லது சார். நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க லோன் அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே உங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். கண்டிப்பா சீக்கிரமே கட்டிடுவேன் சார். நீங்க ஆரம்பிக்க போற புது பிசினஸ்க்கு தேங்க்யூ சார். வரேன் சார். ஓகே. எனக்கு எதுக்கு? என் அப்பா பண்ணிட்டு இருந்த பிசினஸ் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஒரு சாதாரண கந்து வட்டி கம்பெனியா இருந்த ஒண்ணு இன்னைக்கு உங்களால ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி மாறி இருக்கு. என்னால எல்லாம் எதுவும் இல்லைங்க. சில ஓனர்ஸ் லாபம் வந்தா மட்டும் போதும்னு கடன் வாங்குறவங்கள பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா சார், நான் சொன்னதுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நீங்க சொல்லிதானே மாறினாரு. அப்போ நீங்க தானே அந்த சேஞ்சுக்கு காரணம். சொல்ல போனா அதுக்கு நான் காரணம் இல்ல, எங்க மாமா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அதனாலதான் நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசினேன். என் அப்பா கிட்ட பேசல, என்கிட்ட வந்து பேசுனீங்க. காஃபி ஆறுது, குடிங்க. சொல்லுங்க. நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, பிசினஸ் நாலேஜும் இருக்கு. கிளைண்ட்ஸ் கிட்டயும் ரொம்ப கைண்டா பேசுறீங்க. நீங்க தனியா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கு. ஆமாங்க, ஆக்சுவலா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது தான் என்னோட ட்ரீமே. நான் வசதியான ஃபேமிலில இருந்தெல்லாம் வரல. அப்பா கோயில் வாசல்ல கரும் ஜூஸ் கடை வச்சிருந்தாரு. அம்மா அதுக்கு பக்கத்திலேயே பூ கடை வச்சிருந்தேன். சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நான் பாத்துருக்கேன். நானும் என் அக்கா சீதாவும் படிக்கிறதுக்காக என் பெரிய அக்கா